வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தோசை இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய 3 பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எப்படி வதக்கி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது 2 பொன்னிறமாக வந்த உடனே காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன். இது கூட பச்சை மிளகா 2, பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை இது கூட சேர்த்து அதையும் வதக்குங்க. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தாளிச்சுக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சட்னியில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு அருமையான தக்காளி சட்னி டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிறலாம். இப்போ இந்த இட்லி மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றி
இப்போ இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மாதிரி உடனே அவசரமாக சமைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.